முட்டைக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை இன்று தொடங்கி 10 சென்னில் இருந்து 5 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த உதவித்தொகை முற்றாக அகற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அடிப்படை உணவுப் பொருட்களான பட்டியலில் முட்டை முதன்மையானது என்பதால் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு கொள்முதல் மற்றும் சில்லறை வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களையும் கலக்கமடைய செய்துள்ளதாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் முட்டை உற்பத்தி துறை நிறைவாக இருப்பது மட்டுமின்றி அதன் உற்பத்தி செலவினங்கள் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்ட பின்னரே இம்முடிவை எடுத்துள்ளதாக அரசாங்க தரப்பினர் நேற்று தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த முடிவு நடுத்தர மக்களையும் வறிய நிலையிலானவர்களையும் பெருமளவில் பாதிக்கக்கூடும். ஏனெனில் வசதி குறைந்தவர்களின் வீட்டில் முட்டைதான் பெருமளவில் அடிப்படை உணவாக இருக்கும். உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விலை உயர்த்தப்பட்டால் இப்போதைய நிலையை காட்டிலும் முட்டை வாங்குவதற்கு அவர்கள் கூடுதல் பணம் செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் என்று அச்சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுபாராவ் தெரிவித்தார். இப்பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் தினமும் நீங்கள் ஒரு முட்டையை வாங்கி சாப்பிட்டால் மாத இறுதியில் நீங்கள் கூடுதலாக 15 ரிங்கிட் செலுத்த வேண்டி வரும். முட்டை இந்த விலையில் அரசாங்கம் இந்த உதவித்தொகையில் 10 5 காசு வரை நிறுத்தி இருக்கின்றது. அப்படியானால் இந்த முட்டை தொடர்பான உணவுகள் விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் முட்டை விலையை காரணம் காட்டி சில உணவகங்களில் நசிலுமா, ரொட்டி தொலோ, ரொட்டி பாக்கர் தொலோர், தொலோர் சிப்பாரு மாசா போன்ற முட்டை தொடர்புடைய உணவுகளின் விலையை உயர்த்துவதற்கான சாத்தியம் உள்ளதையும் சுபாராவ் கோடி காட்டினார். மேலும் அணிச்சல், இனிப்பு பலகாரங்கள் செய்யும் சிறு கடைகள் தொடங்கி உணவு பொருள்களை தயாரிக்கும் பெரிய அளவிலான நிறுவனங்கள் வரை தங்களின் உற்பத்தி பொருள்களுக்கு கணிசமாக விலையை அதிகரிக்கலாம் என்று கூறிய சுபாராவ், விலை அதிகரிக்கப்பட்டாலும் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் முட்டை பயன்பாட்டில் சுணக்கம் இருக்காது என்றும் தெரிவித்தார். எனவே அனைத்து தரப்பினரின், குறிப்பாக வசதி குறைந்தவர்களின் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இம்முடிவை மறுபரிசீலனை செய்யவோ அல்லது அதற்கு மாற்றாக வேறு அறிவிப்பை வெளியிடவோ அரசாங்கம் முனைய வேண்டும் என்று பயனீட்டாளர்களின் சார்பில் தாம் கேட்டுக்கொள்வதாக சுபாராவ் கூறினார். அப்பொழுதுதான் சாதாரண குடும்பங்கள், அதாவது B40 போன்ற குடும்பங்களின் ஒரு சிறந்த உணவாக இருக்கின்ற இந்த முட்டைக்கு அதிக செலவு செய்ய இயலாமல் இருக்கும். ஆகவே இது பயனீட்டாளர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய வாய்ப்பாக இருப்பதால் அரசாங்கம் இந்த மீட்டுக்கொண்ட இந்த உதவித்தொகையை மறுபடியும் அமல்படுத்த வேண்டும் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. காரணம், இது சிறிய உணவுப் பொருள். அனைவரும் இப்பொழுது காலேஜில் பசியார கூட சிலர் ஒரு டிபக்கார் தெல்லூர் என்று சொல்கின்றார்கள். பினாங்கில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. இதனிடையே ரஷ்யா யுக்ரைன் போர் சமயத்தில் முட்டை உற்பத்திக்கான விலைகள் உயர்த்தப்பட்டதால் அரசாங்கம் முன்னதாக இந்த உதவித்தொகையை வழங்கி இருப்பதையும் சுபாராவ் சுட்டிக்காட்டினார்.